ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இது பார்த்திங்கன்னா நம்ம கேழ்வரகு வச்சு தான் நம்ம இன்றைக்கி இட்லி அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை ரெண்டுமே ஒரே மாவுலே பண்ண போகிறோம். இது பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு அரைச்சி தான் பண்ண போகிறோம். நல்லா புளிக்க வச்சு அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது கூடவே ஒரு சட்னியும் பார்க்க போகிறோம். என்ன சட்னின்னு பார்த்திங்கன்னா உள்ளி தக்காளி எல்லாமே போட்டு ஒரு உள்ளி சட்னி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த 3 தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த இட்லி பார்த்திங்கன்னா நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கேழ்வரகு ஒரு 3 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி. இப்போ நம்ம கூரவு, நான் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கூரவுன்னு சொல்லுவாங்க இதை. இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் நம்ம கூரவையும் ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிடணும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கூரவில் நிறைய அழுக்கு இருக்கும். அதனால் 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி மேலே மிதக்கிறது எல்லாமே நம்ம தூர போட்டுடணும். அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் அப்படியே. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், இதே ஒரு வாட்டி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணாலே போதும். வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதையும் நல்ல தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து அப்புறம் கூரவு எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும். ரொம்ப தண்ணி ஊற்றும் போது இட்லி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் மிக்சியில் அரைக்காட்டு கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ உளுந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம ஊற வச்சுருந்தா கூரவு, அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி, இந்த ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைக்கிறதுக்கு டைம் ஆகும். ஆனால் நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சம் நிறுத்தி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். அதே மாதிரி இந்த கூரவில் பார்த்திங்கன்னா அந்த தோடு லைட்டாக நம்மளுக்கு அங்கங்கே தெரியும். ஆனால் அது ஒன்றும் இல்லை, நல்லது தான். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையால் தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது தான் மாவு நல்லா புளிச்சு வரும். அதனால தான் நம்ம கையால் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை அப்படியே மூடி வச்சு இப்போ நம்ம ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவு நல்லா புளிச்சு மேலே பொங்கி வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம இதை ஒரு ஆப்பை வச்சு எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா மாவு புளிச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இட்லி சுட்டு எடுத்துக்கிடலாம். நம்ம இட்லி சுடுறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. மாவு நல்லா திக்காக இருந்தால் தான் இட்லி நல்லா நமக்கு வரும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இட்லி நமக்கு நல்லா வராது. அதனால தான் இப்போ இட்லி தட்டில் இட்லியை ஊற்றிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சியோ அப்படி இல்லைன்னா நம்ம கத்தி வச்சியோ கூட லைட்டாக சென்டரில் குத்தி பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துட்டுனாலே இட்லி வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து இதை எடுத்துடலாம். இந்த இட்லி பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் இட்லி மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே தெரியாது. நம்ம உளுந்து அரிசி எல்லாம் அரைச்சி போட்டு நம்ம புளிக்க வச்சு இதை பண்ணதுனால நார்மல் இட்லி மாதிரி தான் கொஞ்சம் நமக்கு இருக்கும். நம்ம தோசை ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கிடலாம். தோசை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக நம்ம ஊற்றிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துடுங்க. சூப்பராக இருக்கும். தோசையும் இட்லியும் நல்லா தான் இருக்கும். தோசையும் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ ரெண்டுமே சுட்டு எடுத்தாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சட்னி ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா உள்ளி சட்னி தான். உள்ளி சட்னிக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுவிடுங்க. உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இது கூடவே 2 காஞ்ச மிளகா. நான் காரம் கம்மியாக தான் நான் எடுப்பேன். அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய உள்ளி, இதையும் நீளமாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. அது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு முன்னாடி நம்ம இந்த மிளகா தனியாக எடுத்துடணும். ஏன்னா மிளகா ஃபுல்லாகவே அதில் கிடக்கும்போது நமக்கு ரொம்பவே கருகுன மாதிரி ஆயிரும். அதனால தான் இப்போ இதில் கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணிக்கிடுங்க. காயப்பொடி ஆட் பண்ணிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது எல்லாம் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிடுங்க. வதக்கின பக்கம்
இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ இதை வந்து நல்லா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளி சட்னி வந்து ரெடி ஆகிட்டு, இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதில் வந்து தாளித்து மட்டும் நம்ம ஊற்றினா போதும். தண்ணி வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து சட்னியும் ரெடி ஆகிட்டு, இட்லியும் அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை ரெண்டுமே வந்து நம்ம வந்து ஒரு மாவு அரைச்சிட்டு ரெண்டுமே நம்ம வந்து பண்ணிக்கிடலாம். இந்த ஃபுட்டு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிடும் போது வந்து நமக்கு வந்து நல்ல வந்து பசி வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து அடங்கின மாதிரி இருக்கும். ஒரு டயட் வந்து எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கூரவில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து வந்து ரொம்ப நிறையாவே இருக்குது. நம்ம வந்து பால் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி இட்லி சாப்பிடும்போது நமக்கு வந்து அதில் கிடைக்கக்கூடிய கால்சியம் வந்து இதில் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா